ஃபர்ஸ்ட் அனிதாவை கூப்பிடலாம். அனிதா வாங்க, கிளாப் பண்ணுங்க. ஓகே, இவங்க அனிதா. அனிதா வந்து கிளாஸ்க்கு வரணுங்கிற ஐடியாவே இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு என்கிட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து என்கொயரி பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிதா ஜாயின் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க அனிதா. தேங்க்யூ மேம். ஸ்கின் எக்ஸாம், ஹேர் எக்ஸாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கின் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கியிருந்தீங்க. ஹேர்ல வந்து ஒரு 5 மார்க் போயிருச்சு. அந்த 5 மார்க் எதுக்கு போச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மத்தபடி வந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் அனிதா. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் மேம். எல்லாமே இங்க ஓகே. எனச்சே பார்க்கல மேம், நான் அவ்வளவு வருவேன்ட்டு. அலிகாதரா. ஓகே ஓகே ஓகே. ஹாப்பியா இருக்கும் இனிமேல். ஓகே. நான் நினைச்சே பார்க்கல இவ்வளோலாம் நான் கத்துப்பேன் அப்படின்னா. நான் சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. வீட்டிலலாம் எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க, வீட்டில் பாப்பா தம்பியை பார்த்துட்டு வீட்லேயே இருக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சொல்ல போனால் அது என்னோட ட்ரீமு. இந்த ட்ரீமை நான் எப்படின்னு நான் மேலே வந்துடணும் அப்படின்னு தான் நான் இந்த ஃபீல்டுலேயே நான் கால் எடுத்து வச்சது. ஆனால் நான் நினச்ச மாதிரி எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் எவ்வளோ டைம் கேட்டாலுமே, எவ்வளோ டவுட் கேட்டாலுமே மூஞ்செல்லாம் சுளிக்காமல் எதுனாலும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. வீட்லேயுமே நான் போய் சொல்லுவேன், மேம் நல்லா சொல்லித்தராங்க, எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் மற்ற பக்கம்லாம் போயிருந்தா கண்டிப்பாக இவ்வளோலாம் நான் கற்றுருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் மேம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் எல்லாரையும், எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை வச்சு நான் இன்னும் மேலே வந்துருவேன் நான். ஓகே. டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அனிதா. ஸோ வந்து கிளாஸ்க்கு வருவாங்க, வந்துட்டு இங்கே அட்டன் பண்ணுவாங்க. மார்னிங் 11 o'clock வந்துட்டு 4 o'clock வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock இங்கேருந்து போவாங்க. போயிட்டு அப்படியே டியூஷன் எடுப்பாங்க. அப்படியே வீட்டில் இருக்க 2 குழந்தைங்களையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் மேம் நான். எங்கள் வீட்டுக்காரங்களாம் இது ஏன் போய் கற்றுட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, வீட்டில் பாப்பா தம்பியை பார்த்துட்டு இருக்கலாம்ல, இதெல்லாம் ரொம்ப அலைச்சல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் ஃபீஸ் கட்டுனதே அப்படிதான் நான் வந்தேன் நான். ஆனால் இன்னமுமே வீட்டில் வந்து திட்டிட்டு தான் இருப்பாரு, எதுக்கு இதெல்லாம் கட்டி என்ன இதெல்லாம் அப்படி இப்படின்னு கேட்பாரு. என்னோட ட்ரீம் மேம் இது. நல்லா பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த மேக்கப் கிளாஸ் எங்கள் மேம் கிட்ட தான் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் மேம் வந்து சொல்லித்தரதுல எனக்கு அவ்வளோ புரியும். எவ்வளோ டைம் நம்ம வந்து டவுட் கேட்டாலுமே ஒரு கொஞ்சம் கூட ஒரு மூஞ்சி சுளிக்காமல் எதுனாலும் சொல்லி கொடுப்பாங்க. இடையில எந்திரிச்சு கேட்டாலுமே சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எங்க மேம் கிட்ட தான் நான் மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ண போறேன். ஓகே.